புனித தேவசகாயம் பிள்ளை கிறிஸ்துவை தழுவியதற்காக சித்திரவதைகள் பல அனுபவித்தார். குற்றச்சாட்டுகள், சிறைவாசம், கொடூரமான தண்டனைகள் மற்றும் பொது அவமானங்கள் என முழுவதையும் சந்தித்தார். எருமை ஊர்வலங்கள், அடிகள் முதல் மிளகாய்பொடி தூவுவது, ஊர்வன குகைக்குள் தள்ளுவது மற்றும் தலைகீழாக இழுத்து செல்லப்பட்டது வரை. ஆனால் அவரது நம்பிக்கை ஒருபோதும் உடைக்கப்படவில்லை. இறுதியாக ஜனவரி 14, 1752 ஆண்டு காத்தாடி மலையில் அவர் வீரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கடவுளால் தியாகியாக முடிசூட்டப்பட்டார். இன்று அவர் புனித பட்டம் பெற்ற முதல் இந்திய சாதாரண கத்தோலிக்கராக திகழ்கிறார். புனித தேவசகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.